அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குப்பா. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? மீன் காரம் செஞ்சு காட்ட போறேன். இந்த மாதிரி நல்லா கழுவிக்காங்க மீனை. பாருங்க, கல்பாஸ் மீன் எடுத்துட்டேன். ஒரு 1/2 கிலோ மீன் நல்லா சுத்தமாக நீட்டாக கழுவிட்டேன். ஒரு சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் பாரு இப்படி வச்சு போட்டுருங்க, வேகட்டு கொஞ்சம் நேரம் வெந்த பின்னாடி அப்புறமா நாங்கள் உதிர்ச்சி எடுக்கிறது காட்டுறேங்க. மீன் பெரட்டி போட்டிருக்கேன். அந்த கண்ணு முட்டை வந்து வெளியில் வரணும். நல்லா வந்தால் தான் அந்த மீன் வெந்துருச்சே வேகலையான்னு எங்களுக்கு தெரியும். நல்லா கொதித்து வேகட்டும். நல்லா கொதித்து வெந்துருச்சு பாருங்கள். மீன் இந்த அளவுக்கு வேகணும். வெந்துருச்சு. மீன் காரத்துக்கு எண்ணெய் ஊற்ற போகிறேன். பாருங்க, கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கேன், கம்மியாக. கடுகு போடுறேங்க கொஞ்சமாக. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணக்கிடுங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு இதில் வேகிறதுலே போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த வாசனையில் எண்ணெயிலே போயிடும். மறுபடியும் எங்களுக்கு காரம் அந்த மாதிரி அந்த மசாலா வாசனை மாதிரி அடிக்காது. எதுவும் போட தேவையில்லை. பெரட்டிடுங்க. இப்போ மீன் வந்து நம்ம வேக வச்சு உதிர்ச்சி வச்சுருக்கேன். அது போட்டு பெரட்டிட்டோம். அவ்வளோ கொஞ்சம் நேரம் இப்படி பெரட்டிட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துறது தான். சாப்பிட்டா நல்லாயிருக்கும். களிக்கு மீன் காரம் ரெடி. மீன் காரம் ரெடி. வாங்க, நீங்கள் ஒகேனக்கல்ல வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு மீன் கார சாப்பாட்டுக்கு எப்படி எதுக்கு நல்லா இருக்கு? ரெண்டுக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு விரும்பி சாப்பிட்றவங்க அந்த சாப்பாடு பச்சரிசி சாப்பாடு கூட கொலன்னு செஞ்சு களி மாதிரி வச்சு கூட இது தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். களிக்கும் நல்லா இருக்கும். களிக்கும் நல்லாயிருக்கும். சைடிஸும் வச்சுக்கலாம். நமக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றுறேங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா செண்டாக வரும். நல்லாயிருக்கும். நல்லா வெந்தாதான் அந்த இது வரும் சேப்பு. அவ்வளோ 2 கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட போகிறாங்க. அதையே ஒகேனக்கல் வந்தால் வாங்க, லதா கிட்ட வந்து சமைச்சு சாப்பிட்டு போங்க. சரிங்களா? வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக லதாக்கா வந்துட்டு மீன் காரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. பாய்.